கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ குவாண்டம் மெக்கானிசமையும் மேனிஃபெஸ்டேஷனையும் சேர்த்து நம்ம லைஃப்பை நாம் நினைக்கிற மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு வியூவர் எனக்கு ஒரு கொஷின் அனுப்பிச்சிருந்தார். எப்படி சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல் சம்மந்தப்பட்ட குவாண்டம் மெக்கானிசமையும் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட மேனிஃபெஸ்டேஷனையும் நீங்கள் ஒன்றுன்னு சொல்கிறீங்க, இதை எப்படி அது கூட நினச்சி பேசுகிறீங்க அப்படின்னு என்னை கேட்டிருந்தாரு. இந்த வீடியோ அதுக்கான பதில் தான். ஆக்சுவலி டுவாலிட்டி பார்ட்டிக்கல் வேவ்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கொஷினுக்கான ஆன்சருக்கு போகலாம். டுவாலிட்டி வேவ் பார்ட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 3 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வேவ்னால் என்ன? ஸோ அலைகள். ஸோ வேவ்ஸ் அலையாக போகும், நமக்கு தெரியும். நம்ம கால் பண்ணுறதோ இல்லை ரேடியோ ஃப்ரீக்வன்சியோ அலைகளில் தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது இல்லாமல் பார்ட்டிக்கல்ங்கிறது துகள்கள்னு சொல்லுவாங்க. 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவனிப்பின் விளைவு, த அப்சர்வர் எஃபெக்ட். இந்த 3 வச்சு தான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், டுவாலிட்டி வேவ் பார்ட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் ஒரே பேர் தான், அதனால் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு திரை இருக்குது, அந்த திரையில் நம்ம எலக்ட்ரான்ஸ் துகள்களை ஷூட் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கன் மூலயமா நம்ம எப்படி ஒரு தோட்டா போகுதோ அந்த மாதிரி நிறையா தோட்டாக்கள் போகிற மாதிரி எலக்ட்ரான்ஸை நம்ம செலுத்துகிறோம். அந்த திரைக்கு முன்னாடி 2 வழி உள்ள ஒரு சுவர் இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கிறோம். இதை வச்சு தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டு வழியான ஏ, செகண்ட் வழியான பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அவங்க ஷூட் அவுட் பண்ணும்போது ஒரு அப்சர்வர் அதை நோட் பண்ணுறாங்க. அதாவது ஏ அண்ட் பிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வழியாக அந்த துகள்கள், இப்போ நம்ம ஒரு தோட்டாவை துப்பாக்கியிலேருந்து செலுத்தும் போது அது எப்படி போயிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல ரீச் ஆகுதோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை அந்த ஏ வழியாகவும் பிங்கிற ஓப்பன் வழியாகவும் போனால் அது எப்படி இருக்கும்? அப்போ நம்ம ஷூட் பண்ணுறோம், ஒரு துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணும்போது ஒரு சின்ன வழி இருக்கும்போது அந்த சின்ன வழியில் நேராக போய் நேர்கோடாக தான் அது வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஏலையும் பிலையும் இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா அது அப்சர்வர் எஃபெக்ட்டு ஒருத்தருக்கு அதை கவனிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது போயிட்டு படர்ந்து விரிஞ்சு இருந்து தான். ஒரு தண்ணியில் நம்ம கல்லை தூக்கி போடும் போது அது எப்படி ஒரு அலையை உருவாக்கும். ஸோ அது சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஒரு கல் தூக்கி நம்ம தண்ணியில் போடும்போது அதே மாதிரி தான் அலையாக அது போயிட்டு ஒரு எஃபெக்ட் நேர்கோடாக இல்லாமல் ஒரு ரவுண்ட் எஃபெக்டாக அது பதிச்சிருக்கு, அந்த சுவரில் அந்த திரையில் போய் பதிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது ஒருத்தர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அப்சர்வர் எஃபெக்ட்னு ஒன்று வச்சு அந்த துகள் வழியாக அந்த எலக்ட்ரான் போகும்போது அதை கவனிக்கிறாங்க. அப்போது அந்த எலக்ட்ரான் ஏங்கிற அந்த வழியாக போகும்போது இந்த அப்சர்வர் எஃபெக்டை தன்னை பார்க்குது, நம்மளை ஏதோ அப்சர்வ் பண்ணுதுன்றத அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கல் புரிஞ்சுக்கிட்டு அது அலை வடிவாக போகாமல் நேராக போய் திரையில் போய் படுது. எந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணாமல் போகுதோ அந்த எலக்ட்ரான் வேவ் பார்ட்டிக்கலாக போய் ஒரு நேர்கோடாக இல்லாமல் கண்ணாமண்ணான்னு எல்லா இடத்துலையும் போயிட்டு பரவலாக அது போயிட்டு பதிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை. இந்த குவாண்டம் மெக்கானிசமை பற்றி நாம் ஏன் சைக்காலஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். இந்த டுவல் வேவ் பார்ட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு எலக்ட்ரான், ஒரு துகள், அது எதுவாக வேணால் இருக்கலாம், அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல் நம்ம கவனிக்கும் போது அது பார்ட்டிக்கலாகவும் அது முழுமையடைஞ்சு, பார்ட்டிக்கல்னு சொன்னால் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் இந்த பாயிண்டில் தான் அது இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியணும். அதுதான் பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம். இதுவே வேவ் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் போட்டு இந்த இடத்துல தான் அது இருக்குதுன்றது சொல்ல முடியாது, ஏன்னா அது வேவ் ஃபார்மேட்டில் போய்கிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேடை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். ஒரு பிளேடை ஒரு இடத்துல செலுத்திட்டு அந்த பிளேடை நம்ம தட்டி விடும்போது அந்த பிளேடு எப்படி அந்த மோஷன் கொடுக்குமோ, அது எங்கே நிற்குதோ அந்த இடத்துல தான் நம்ம மெஷர் பண்ண முடியுமே தவிர அது எங்கே மூமெண்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ண முடியாது. இது மிஸ்டர் ஜிகேங்கிற யூடியூப் சேனலில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, விவரமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த சேனலில் பார்த்துக்குங்க. ஸோ நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை பற்றி பேசினவங்களை பார்த்து தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம சைக்காலஜி கூட சம்மந்தப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னும் போது நம்ம கவனம் கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு விஷயத்தை உள்நோக்கும் போது பார்க்கும்போது
கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கானதாக ஆயிடுது அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு அந்த குவாண்டம் மெக்கானிசத்தை நம்ம இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இந்த குவாண்டம் மெக்கானிசம் வேறு, நம்ம சைக்காலஜியான மேனிஃபெஸ்டேஷன் வந்து வேறு, பாசிட்டிவ் திங்கிங் வேறு. ஆனால் இதை வச்சு நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது இது எப்படி ஒரு பார்ட்டிக்கல், நம்ம ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரானை கவனிக்கும் போது அது வந்து பார்ட்டிக்கலாகவும், கவனிக்காதப்போ அது பறந்து விரிஞ்சு எங்கேயாவது போயிட்டு அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாத இருக்குது இல்லையா? அதே போல் தான் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கார் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஆடியாக கூட இருக்கலாம். அந்த ஆடி காரை நான் வாங்குறதுக்கு நான் தகுதியானவளா இல்லையா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இங்கே வரவே கூடாது. அதுக்கு பதிலாக நான் ஆடி கார் வாங்கணும், அது வாங்குறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும். ஸோ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் கார் மேலே தான் இருக்கணும். முழு நம்பிக்கையோட அந்த காரை நான் வாங்குறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் பண்ண ஆரம்பிப்பேன். அது தன்னால் நடக்கும். மனசளவில் சின்ன ஒரு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. ஸோ நான் அதை சிதறல் இல்லாமல் அந்த விஷயத்தை செய்கிறேன்னா, அதில் முழு மனசோடு நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா, அதுதான் அங்கே விஷயம். இப்போ அது காருன்னு சொல்ல முடியாது, பொருளை பற்றி மட்டும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை கல்யாணம் பண்ண போகிறோம். ஸோ நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வந்து எனக்கு இப்படி இருக்கணும், ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒய்ஃப் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு நான் நினைக்கவே கூடாது. அந்த இடத்துல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகாது. மேனிஃபெஸ்டேஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா, அது கண்மூடித்தனமான நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உறுதியாக, ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு வேணும் அவ்வளோதான், அதை நான் எடுக்கணும், அது எனக்கு என்கிட்ட வந்து சேரணுன்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிசமுக்கும் நம்ம மேனிஃபெஸ்டேஷனையும் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம லைஃப்பில் தேவையானது விஷயத்தை எப்படி நம்ம சீக்ரெட்டை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். அந்த வியூவருக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் கிடச்சிருந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு. ஏன்னா நான் வெரி ரீசெண்ட்லி இக்கிகாய் பற்றி நோட்புக் போட்டு உங்களை பற்றி நீங்களே ட்ராக்கர் ஷீட் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதை பார்த்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தன்னுடைய லைஃப்பில் தனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து இக்கிகாய் நோட்புக் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்து ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாரு. ஸோ அவரோட வீடியோ வெகு விரைவில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையுடன் வாழ்வோம். பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து எப்போவுமே நமக்கு இருக்கணும். நன்றி, வணக்கம்.